சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட்னாலே கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஆயிடுச்சு. ப்ரோட்டீனுக்கு தினமும் காலையில் ஒரு முட்டை சாப்பிட்றதெல்லாம் ஆகாத காரியம். ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் கொடுக்குற மாதிரி ரெசிபீஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்குங்க. கொஞ்சம் மெனக்கெட்டால் நம்ம அடிக்கடி அதையும் செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் உரப்பு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் பச்சை அரிசி அரை கப், இட்லி அரிசி அரை கப், கருப்பு உளுந்து ஒரு அரை கப், துவரம்பருப்பு அரை கப், கடலைப்பருப்பு அரை கப். இதெல்லாம் நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் இது நல்லா ஊறணும். காரத்துக்கு நான் நல்லா குண்டு மிளகா எடுத்திருக்கேன். ஒரு 15லேருந்து ஒரு 18 மிளகா வரைக்கும் கூட எடுத்துக்கோங்க. தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறமா அதோட காம்பெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசி பருப்பெல்லாம் ஒரு 4 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா இந்த சில்லி பேஸ்ட்டோட இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி குருணையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கல் உப்பு ஒரு டீஸ்பூன், தூள் உப்பு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 20 சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பல் ஒரு அரை கப், கருவேப்பிலையில் 3 கொத்து, கொத்தமல்லியில் ஒரு கைப்பிடி. இதில் நம்ம சேர்க்க போகிற ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் சொரக்காய். தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி துருவி ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சொரக்காய் சேர்த்துருக்கிற டேஸ்ட்டே உங்களுக்கு தெரியாது. ஒரு கப் துருவின சொரக்காய் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, அடை மாவு தயார். ஒரு நல்ல இரும்பு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 கப் அளவுக்கு மாவு போட்டு பரப்பி விடுங்க. நல்லா இந்த பாருங்கள், டார்க் கோல்டன் கலரில் ரோஸ்ட் ஆகணும். 2 பக்கமும் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா மொறுமொறுன்னு சுட்டு எடுத்துருங்க. இது வந்து 6 நாளும் நமக்கு கிறிஸ்பியாகவே தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டான ஒரு அடை ரெசிபி இது. ட்ரெடிஷ்னலாக தேங்காய் சட்னி இல்லைனா வெல்லம் வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் இது 2 விட இந்த கார சட்னி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. இந்த கார சட்னி ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் சேர்த்துருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.